ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தடுத்த இழப்புகளை சந்திக்கிறீங்களா? இந்த சிலையை வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. அது என்ன சிலை அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அமைச்சு வைக்கிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனை நம்ம எல்லாருமே அழிக்கும் கடவுளாக மட்டுமே பார்க்குறோம். ஆனால் அவர் துன்பங்களையும் பாவங்களையும் கஷ்டங்களையும் அழித்து பக்தர்களுக்கு நன்மைகளை அருளக்கூடியவர். சிவபூஜை வீட்டில் தங்களோட கையால் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்லேயே சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க. வீட்டில் சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு சில விதிமுறைகள் இருக்குங்க. வீட்டில் விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கிறவங்க சின்ன அளவிலான விக்கிரகங்களை மட்டுமே பூஜைக்கு பயன்படுத்தணுங்க. பொதுவாக விக்கிரகங்களை அதிலும் சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதனால் பெரும்பாலானவர்கள் சிவ வழிபாட்டை கோயிலில் மட்டுமே செய்வாங்க. வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படங்கள் எத்தனை இருந்தாலும் சுவாமி சிலைகளையும் வைத்து வழிபடும் பழக்கமும் உண்டுங்க. ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு சுவாமி சிலையை சிலர் வாங்கி வச்சுருவாங்க. ஆனால் வீட்டில் விக்கிரகமாக தெய்வ உருவத்தை வைத்தால் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்ற வழிமுறை தெரியாமல் இருப்பாங்க. அதோடு எந்த சுவாமியின் சிலையை வீட்டில் வைக்கலாம், எந்த திசை நோக்கி வைக்கலாம், குறிப்பிட்ட தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா கூடாதா, அப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும், ஏதாவது கெடுதல் நடந்து விடுமோ அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள் எல்லார் மனசுலையும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. தெய்வங்களில் சில குறிப்பிட்ட ரூபங்களின் விக்கிரகம் மட்டுமே வழிபாட்டுக்கு உகந்ததுங்க. வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபடுவதாக இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது வெறும் சுத்தமான தண்ணீர் மட்டுமாவது பயன்படுத்தி அபிஷேகம் செய்யணுங்க. தினமும் அபிஷேகம் செய்ய முடியவிட்டாலும் கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சிடணுங்க. நெய்வேத்தியம் அப்படின்றதும் சுவாமிக்கு தனியாக ஏதாவது செய்யணுமோ, அதை செய்வதற்கு நேரம் இல்லையே, வசதி இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் வீட்டில் சமைக்கிற உணவில் கொஞ்சம் சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்லாம். இல்லைன்னா 1 டம்ளர் காய்ச்சிய பசும்பால், டைமண்ட் கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, ஒரு வாழைப்பழம், 2 பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, இப்படி எளிய பொருட்கள் எதை வேணுமானாலும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு வணங்கலாங்க. தெய்வங்களில் சிவபெருமான் பக்தர்கள்கிட்ட மிகவும் இரக்க குணம் கொண்டவருங்க. உண்மையான பக்தியுடன் 1 டம்ளர் தண்ணீர் வைத்து வணங்கினால் கூட மனம் குளிர்ந்து பக்தர்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு வளமான வாழ்க்கையை வரமாக அளிப்பார். சிவனின் படத்தையும் விக்கிரகத்தையோ வீட்டில் வைத்து வழிபடும் போது மறந்தும் சில தவறுகளை நாம் செய்தால் சிவனோட கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கோங்க. வீட்டில் சிவனோட சிலையை வச்சு வழிபட நினச்சா மிக முக்கியமான சில விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க. சிவபெருமான் தியான நிலையில் இருப்பது போன்ற சிலையை வீட்டில் வாங்கி வைக்கலாம். இது ரொம்ப புனிதமானதாக சொல்லப்படுதுங்க. இந்த சிலையை குழந்தைகள் படிக்கும் அறையில் வைத்தா அவங்களோட நினைவாற்றல் பெருகுங்க. குழந்தைகள் கல்வியில் சிறந்த விலக இது துணை புரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்த பல இழப்புகளை சந்தித்து மனம் விரக்தியில் வருத்தத்தில் இருக்கிறவங்க சிவனின் தியான நிலையில் இருக்கும் சிவன் சிலையை வாங்கி வழிபடலாங்க. சிவ குடும்ப படத்தையும் வீட்டில் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க. இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை, பாசம் இதெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அர்த்தநாரீஸ்வரர் சிலையை வீட்டில் வச்சா எப்போவுமே சிவபெருமானுடைய அருள் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நெருங்காதுங்க. குடும்ப ஒற்றுமை, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தம்பதிகளோட ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத சுவாமி சிலைகள் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். சிவன் கோபமாக, அதாவது ருத்ர தாண்டம் ஆடும் சிலையை நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது. அப்படி வச்சா வீட்டில் எப்பவுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதே போல் சிவனோட நடராஜர் சிலையையும் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது. இது வீட்டில் எப்பவும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். சிவனின் ருத்ர ரூபங்களில் ஒன்றான கால பைரவரின் படத்தையோ சிலையோ வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுங்க. மற்றபடி நம்ம சின்னதாக இருக்கிற சிவலிங்கத்தையோ ஸ்படிகலிங்கத்தையோ நம்ம வச்சு வழிபடலாங்க. சொன்ன மாதிரி சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணால் கூட போதுங்க. நம்ம பிரதோஷம் அன்னைக்கு பாலில் அபிஷேகம் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். இதை சிவலிங்கத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணும்போது எனக்கு சாய்பாபா மாதிரியோ சிவனடியார் மாதிரியோ தெரிஞ்சிருக்கு. நான் மேலே உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சிவனடியார் மாதிரியோ இல்லை சாய்பாபா மாதிரியோ
தெரியுது. உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து வராகி அம்மனுடைய ஃபேஸ் வந்து அப்படியே தட்டில் தெரியுது பாருங்கள். இது வந்து பழைய ஃபோட்டோ தான், இருந்தாலும் எனக்கு இன்ன வரைக்கும் இதை பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷமோ இல்லை பயம் கலந்த உணர்வோ எனக்கு வரும். உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.